Hello friends, welcome back to Sarbath Kitchen. நான் கார்த்திகா முத்து. இன்னைக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டு ஸ்பெஷல் பாரம்பரியமான பால் கொழுக்கட்டை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். பால் கொழுக்கட்டை ரெசிபி வந்து பிடிக்காத நபர்களே இருக்க மாட்டாங்க. இந்த ரெசிபி பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேங்க. ஸோ இது வந்து ஒரு 250 கிராம் இருக்கும். நெக்ஸ்ட் அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது கூடவே உப்பையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ தண்ணி வந்து நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ வந்து நம்ம அரிசி மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த அரிசி மாவில் தண்ணி வந்து சூடாக தாங்க இருக்கணும். அப்போ தான் அந்த மாவு நல்லா வெந்து வரும். இப்போ மாவு வந்து தண்ணி கரெக்டாக இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி கையில் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பால் கொழுக்கட்டைக்கு மாவு சூப்பராக ரெடி ஆகிட்டுங்க. இது ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ மாவு வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ கையில் லைட்டாக எண்ணெயை தடவிக்கோங்க. இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை வந்து லைட்டாக கொஞ்சம் எடுத்து சிறு சிறு பால் சைஸுக்கு உருட்டிக்கோங்க. நான் வந்து ஒரு பெரிய கொழுக்கட்டை மாதிரி ஷேப்பில் கொண்டு வந்து அதை சிறு சிறு பாலாக வந்து நம்ம வந்து உருட்டிக்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி எல்லா மாவையும் சிறு சிறு பால் சைஸுக்கு உருட்டி வச்சுருக்கேன். இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும், நான் எல்லா மாவையும் இந்த மாதிரி சிறு உருண்டைகளாக உருட்டி வச்சுருக்கேங்க. நெக்ஸ்ட்டு வெள்ளைப்பாகு காய்ச்சிக்கலாங்க. இப்போ அடுப்பை வச்சு ஒரு கடாயை போட்டுக்கோங்க. அதில் 1.5 கப் அளவுக்கு வெல்லம் போட்டுக்கோங்க. இதில் லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா கைவிடாமல் கலந்து விடுங்க. இந்த வெல்லம் வந்து நல்லா கரையணுங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ வெள்ளைப்பாகு நல்லாவே கரைஞ்சிருச்சுங்க. ஸோ இது ஒரு சைடு இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்து அடுப்பை பற்ற வச்சு இன்னொரு கடாயை போட்டுக்கோங்க. அதில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த உருண்டைகளை இதில் போட்டுக்கோங்க. இந்த உருண்டைகள்லாம் போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. இப்போ ஒரு கப்பில் 2 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு லிக்யூடு கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து இந்த பால் கொழுக்கட்டை வந்து நல்லாவே வெந்துருச்சு அந்த சுடு தண்ணியில். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த வெள்ளைப்பாகில் ஏதாவது டஸ்ட் இருந்தால் நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து ஃபில்டர் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த பால் கொழுக்கட்டைக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக லைட்டாக சால்ட்டு, இது கூடவே ஏலக்காய் தூளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. பால் கொழுக்கட்டை நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு திக்னஸ்க்காக இந்த அரிசி மாவை கரைச்சி வச்சுருந்தோம்ல அதையும் ஊற்றி நல்லா கலந்து விடுங்க. ஃபைனலாக தேங்காய் பால் 1 கப் எடுத்து ஊற்றிக்கோங்க. இந்த பால் கொழுக்கட்டைக்கு இந்த தேங்காய் பால் ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும். லாஸ்ட்டாக கொஞ்சம் தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ஒரு அருமையான பால் கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிட்டுங்க. இப்போ வாங்க நம்ம இதை பிளேட்டிங் பண்ணலாம். அவ்வளோதாங்க, அருமையான பால் கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிட்டுங்க. நீங்களுமே கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.